ஹலோ நண்பா 2023 பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. இந்த 2023 இயரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் எல்லாம் இருக்குமில்ல, அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டான 5 மூவிஸ் தமிழ் சினிமாவில் ஃபீல் குட்டாக ஒரு ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் புண்படுத்தாமல் ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மூவிஸ் ஒரு 5 மூவிஸ் சொல்ல போகிறேன். இந்த 5 மூவிஸும் பார்த்தீங்கன்னா 2023 ஒரு பெஸ்ட்டான மூவிஸ். என்னென்ன மூவிஸ் தெரிஞ்சுக்க முடியாது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில். இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா. இவர் பார்த்தீங்கன்னா இந்த போர் தொழில் மூவி தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபஸ்ட்டு மூவி, அதாவது டெபியூட் மூவி. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக அந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. கொலகாரனை பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு க்ரைம் த்ரில்லராக சூப்பராக எக்ஸைட்டிங்காக ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அருமையாக கேரி பண்ணி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இந்த மூவி எல்லோரும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக க்ரைமாக இருக்கும். செகண்டாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா டாடா. இந்த மூவியில் யார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவினும் அபர்ணாவும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா கணேஷ் பாபுங்கிற ஒரு டெபியூட் டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மூவி என்ன மாதிரி காட்டிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமாக சுற்றிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு குழந்தை வரும்போது வாழ்க்கையிலும் தன்னோட பையனை பார்த்தீங்கன்னா எப்படி வளர்க்குறா, அந்த வாழ்க்கையில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றா, லவ்வில் வர ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நல்ல ஒரு என்டர்டைனிங் ஒரு சூப்பர் பேக்காக இந்த மூவி இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த நல்ல ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா சித்தா. இந்த மூவியோட டேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா அருண்குமார். மூவி என்ன மாதிரி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு அப்யூஸ்னால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த உலகத்தில் நடந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு அப்யூஸை பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துட்டு இருக்குது, நம்ம ஏன் இதை தடுக்கணும், ஒரு விழிப்புணர்வு ஊட்டுற மாதிரி ஒரு அவேர்னஸ் மூவியாக அவேர்னஸாக இருக்கும் இந்த மூவி. குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த வில்லனிசம் எப்படி அவனை பார்த்தீங்கன்னா குழந்தைய கடத்தி எந்த அளவுக்கு இது பண்ணுறா அப்படிங்கிற ஒரு எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு மையமாக கொண்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டோட்டலாக நவுத்திட்டு போயிருப்பாங்க. அந்த சித்தப்பா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாகவும் குழந்தைகள் நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜோடு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை. இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் ஃபிலிம் மேக்கர் வெற்றிமாறன். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஹீரோவாக பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி ஆக்டர்ஸாக நடிச்சிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக களமிறங்கின நம்ம சூரிதா. இந்த படம் பார்த்து எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரைப் மக்கள்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளாக போய் நம்ம சூரி சேர்றாரு. அந்த குளிர்லையும் அந்த மலை பிரதேசத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகளையும் அந்த சூழ்நிலைக்காக தன்னை எப்படி ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களோட வாழ்கிறாங்க. வர பிரச்சனைகள் அந்த காட்டில் வர்ற ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸுக்காக என்னென்ன பிரச்சனைகள் ஆகுது அவங்கள கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும் இந்த மூவி. நல்ல ஒரு ட்ராமேட்டிக்காக இந்த மூவி இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இளையராஜா மியூசிக்கோட சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா XX. இந்த மூவி பார்த்தீங்கன்னா யார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸும் எஸ்.ஜே. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காங்க. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருப்பீங்க, அதோட செகண்ட் பாட்டு தான் இந்த மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு மக்களுக்கு சினிமாங்கிறது எவ்வளோ முக்கியம், சினிமா நம்மளுக்குள்ளே எவ்வளோ தாக்கத்தை உண்டாக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ அழகாக சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் ஒரு மையமாக வைக்காமல் மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட இடத்துக்காக எத்தனை பேர் காட்டையெல்லாம் இழந்து எவ்வளோ கஷ்டங்களோட யானை அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட கொல்றதையெல்லாம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஊட்டுற மாதிரி ஒரு சூப்பராக நல்ல ஒரு கதை பயங்கரமாக இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 மூவிஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும்.